ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஆனியன்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி குக்கர் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். நீங்க ஒரு நல்ல குவாலிட்டில இட்லி குக்கர வந்து வாங்கணும். அதேபோல காம்பினேஷன் ஆஃப் பிளேட்ஸ் ரெகுலரான இட்லி பிளேட்டு, மினி இட்லி பிளேட்டு, தட்டு இட்லி பிளேட்டு இதெல்லாம் சேர்ந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த இட்லி குக்கர் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இல்லையா? அதேபோல ரெகுலரான இட்லி குண்டான கூட கம்பேர் பண்ணும்போது, இது ரெக்டாங்கிள் ஷேப்ல வந்து வர்றதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு? இந்த யூஸ் பண்ண 1 1/2 மந்த்ஸ்ல நாங்க என்னென்ன பிரச்சனையெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணோம்? அதெல்லாமும் டீட்டெயில்டாவே வீடியோல வந்து கவர் பண்ணியிருக்கோம். ரெகுலரான இட்லி குண்டானோட இந்த குக்கர கம்பேர் பண்ணும்போது, இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே 1 மடங்கு அதிகமா இருக்கிறதுனால, உண்மையிலேயே அந்த பிரைஸுக்கு வந்து ஒர்த்தா? அப்படின்றது தான் கன்க்ளூஷன்ல வந்து பார்க்க போறோம். இந்த ப்ராடக்ட்ட பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ப்ராடக்ட்டோட பேக்கிங்ன்னு வந்து பார்க்கும்போது, ரெகுலரான கார்ட்போர்டுக்குள்ள தான் வந்து போட்டு பேக் பண்ணி குடுத்துருக்காங்க. டீசென்ட்டான பேக்கிங்னே வந்து சொல்லலாம். இப்ப அன்பாக்ஸ் பண்ணதும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, பபிள் ஷீட்டால வந்து சூப்பராவே வந்து கவர் பண்ணி குடுத்ததுனால, நல்ல சேஃப்டியான பேக்கிங்னே வந்து சொல்லலாம். இந்த பபிள் ஷீட்லாம் வந்து ரிமூவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலும், ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர்ல கார்ட்போர்ட் ஷீட்டாலேயே வச்சு சூப்பர் சேஃப்டியா வந்து பேக் பண்ணி குடுத்துருக்காங்க. உள்ள அந்த பிளேட்ஸுக்கு இடையிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார்ட்போர்ட் ஷீட்ட வந்து வச்சு சூப்பராவே சேஃப்டியா பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த பிளேட்ஸோட குவாலிட்டிலாம் வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம். இந்த மாடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 6 ரெகுலரான இட்லி பிளேட்டும், 2 மினி இட்லி பிளேட்டும் வரா மாரி தான் நம்ம வந்து வாங்கியிருப்போம். இந்த ப்ராடக்ட்ட பத்தி பார்த்தோம் அப்டின்னா, பாட்டம்ல ஆனியன்ஸ் பிராண்டிங் ஸ்டிக்கர வந்து ஒட்டி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷட்டரும் வந்து குடுத்துருக்காங்க. நல்ல ஸ்மூத்தாவே இருக்கு. மேலயும் கீழயும் எடுக்கிறதுக்கு. சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேண்டிலும் வந்து குடுத்துருக்காங்க. பேக் சைடு வந்து பிளெயினா தான் வந்து குடுத்துருக்காங்க. அப்டியே இந்த சைடு திருப்புனோம் அப்டின்னாலும், மறுபடியும் ஒரு ஹேண்டில் இருக்கு. பஞ்ச் வந்து நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்கு. அதேபோல நல்ல கம்ஃபர்டபுளா இருக்குன்னே வந்து சொல்லலாம் அந்த ஹேண்டிலு. இதனுடைய குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது, நல்ல தரமாவே வந்து குடுத்துருக்காங்க. செம்ம குவாலிட்டியா இருக்குன்னே வந்து சொல்லலாம். அதேபோல இந்த பாட்டம்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த சைட்ல யூஸ் பண்ண அதே திக்னஸ் தான். ஆனா குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கு. இதுதான் கம்ப்ளீட் பாக்ஸ் ஐட்டம்ஸு. 2 மினி இட்லி பிளேட்டு, 6 ரெகுலரான இட்லி பிளேட் வந்து வரும். இந்த மினி இட்லி பிளேட்டோட குவாலிட்டின்னு வந்து பார்த்தோம் அப்டின்னா, நல்லாவே இருக்கு. எதுவும் குறை சொல்ற மாரி இல்ல. அதேபோல ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி ப்ரொஜெக்ஷன் மாரி வர்றதுனால, நம்ம வந்து இட்லி வெந்ததுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்வீனியன்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்துடலாம். அதேபோல இந்த ரெகுலரான இட்லி பிளேட்டோட குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது சூப்பராவே இருக்கு. இதுலயுமே அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. 2 பிளேட் மட்டும் லைட்டா வந்து பெண்ட் ஆகி வந்திருந்தது. அது வந்து மேஜரா வந்து எங்களுக்கு கன்சர்னா இல்லாதனால அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஷட்டர்ன்னு வந்து பார்க்கும்போது, நல்ல ஸ்மூத்தா இருக்குன்னே வந்து சொல்லலாம். எடுக்கிறதுக்கும், வைக்கிறதுக்கும். இது மாரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் வந்து கொஞ்சம் ட்ரபிள் பண்ற மாரி இருக்கும். ஆனா யூஸ் பண்ண நல்ல ஸ்மூத்தாவே இருக்கு. அதேபோல இந்த சைட்ல வர 2 ஹேண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 4 விரலு போற அளவுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து குடுத்ததுனால, நல்ல கன்வீனியன்ட்டாவே வந்து தூக்குறதுக்கும், வைக்கிறதுக்கும் வந்து ஈஸியாவே இருக்கும். இந்த குக்கரோட பாட்டம்ல வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால, தண்ணி வந்து நம்ம அதிகமா ஊத்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா, இட்லிய வந்து குக் பண்ணிக்க முடியும். இப்போ ஒவ்வொரு பிளேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அதில இன்செர்ட் பண்ணிட்டு, எந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இடையில இடையில இருக்கு. அதேபோல இந்த பிளேட்ஸ் வந்து வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ பிளேட்ட வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்தவித பிரச்சனையுமே இல்ல. ஸ்மூத்தாவே வந்து வைக்க முடியுது. இந்த ஒவ்வொரு பிளேட்டுக்கு இடையில இருக்கிற ஸ்பேஸ்ன்னு வந்து பார்க்கும்போது, ஒரு விரல் அளவு தான் வந்து இருக்கு. அதனால இட்லி வெந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த மேல் தட்டுல வந்து இடிக்கிற மாரி தான் வந்து ஒரு ஃபீல வந்து குடுக்குது. இட்லிய வந்து நம்ம குக் பண்ணும்போது வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இப்ப இந்த ஷட்டர வந்து குளோஸ் பண்ணோம் அப்படின்னாலும், இங்க கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் வந்து தெரியுது. இது ஏதாவது நமக்கு வந்து பிரச்சனைய குடுக்குதா? இல்லையா? அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம், இட்லிய வந்து குக் பண்ணும்போது. இந்த பிளேட்ஸ வந்து நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்ட்டா இழுக்குறோம் அப்படின்னா ஸ்மூத்தா வந்துரும். அதுவே லெஃப்ட், ரைட் ஏதாவது லைட்டா ஷேக் பண்றோம் அப்படின்னா, அது எடுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அத நம்ம யூஸ் பண்ண வந்து நமக்கு அந்த பழக்கம் வந்து வந்துரும். அதனால ஈஸியாவே வந்து நம்மளால பிளேட்ஸ் வந்து வெளியவும் எடுக்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த மினி இட்லி பிளேட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொசிஷன்ல தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்ல. எந்த பிளேஸ்ல வேணாலும் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இதனுடைய வெயிட்ன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, எல்லா பிளேட்ஸோட சேர்த்து 4.05 வந்து வருது. அதுவே இந்த பிளேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, இந்த குக்கரோட வெயிட்ன்னு மட்டும் செக் பண்ணும்போது 2.55 வந்து வருது. இந்த பிளேட்ஸோட வெயிட்ன்னு மட்டும் செக் பண்ணும்போது 1.55 வந்து வருது. இதனுடைய மெஷர்மென்ட்ன்னு வந்து பார்த்தோம் அப்டின்னா, இதனுடைய ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, 11 இன்ச்சஸ் வந்து வருது. இந்த டாப் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிறதுனால, எல்லா சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா, 7.8 இன்ச்சஸ் வந்து வருது. இப்போ நம்ம கிச்சன்ல வச்சு யூஸ் பண்ணி பார்த்துடலாம். எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு, என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்கு அப்படின்றதையும் பேசிடலாம். இட்லி சுடுறதுக்கு என்ன ப்ராசஸோ, அதே தான் வந்து நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்றோம். தண்ணி ஊத்தியாச்சு, அடுப்பு பத்த வச்சாச்சு. இப்போ ஆயில் அப்ளை பண்ணிட்டு, மாவு வந்து ஊத்திட்டுருக்கோம். இதில நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாவு அந்த லெவல விட கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா மேல வரா மாரி தான் வந்து ஊத்திட்டுருக்கோம். அதனால என்ன ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லையா? அப்படின்றதையும் நம்ம வந்து பின்னாடி வந்து பேசிடலாம்.
இப்ப தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சுருச்சு. இட்லி பிளேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள ஒவ்வொன்னா வந்து இன்சர்ட் பண்ணிட்டுருக்கோம். இப்ப ரெகுலரான இட்லி குண்டானோட கம்பேர் பண்ணும்போது, இதுல வந்து என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம அதில வைக்கும்போது ரெகுலரான இட்லி குண்டான்ல வந்து பார்த்தீங்கன்னா, கை வந்து ஆவி அடிக்கும். இதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனை வந்து இல்ல. அதேபோல மினி இட்லி பிளேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, 2 மாவு ஊத்தி மேல வந்து வச்சிருக்கோம். இப்ப ஷட்டருமே வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரண்ட் சைட்ல இருக்கிற கேப் வழியா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவி நல்லாவே வந்து வந்துட்டுருக்கு. இப்ப இட்லி வந்து வெந்துருச்சு. ஷட்டரையும் வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு. ஷட்டர் எடுக்கும்போது நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சைட்லேருந்து எடுக்கணும். இல்ல குயிக்கா எடுக்கணும். இல்ல ஆவி வந்து அடிக்குது. அதேபோல இட்லி பிளேட்ஸ் எடுக்கிறதுல எந்தவித பிரச்சனையும் இல்ல. ஆனா என்ன பிரச்சனை அப்டின்னா, அந்த மேல் தட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, இட்லிய வந்து உராசுறதுனால, இடிக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சொட்ட சொட்டையா இருக்கு. இந்த 2, 3 இட்லி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, டேமேஜ் ஆயிருக்கு. இந்த இட்லி பிளேட்டு எதுவுமே நமக்கு வந்து டேமேஜ் ஆவல. ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து மினி இட்லி பிளேட் இருந்ததுனால எந்த டேமேஜும் ஆவல. அதேபோல இந்த கீழ இருந்த மினி இட்லி பிளேட்டும் லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சொட்ட சொட்டையா வந்து விழுந்திருக்கு. இப்ப ரெகுலரான இட்லி பிளேட்ட வந்து பார்த்தோம் அப்டின்னாலும், எல்லா பிளேட்ஸுமே இருக்கு. ஒரே ஒரு இட்லி பிளேட்ட தவிர. அந்த மினி இட்லி பிளேட்டு கீழ இருந்த இட்லி பிளேட்ட தவிர, மத்த எல்லாத்துலயுமே சொட்ட வந்து விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து சுடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாவு கம்மியா வந்து ஊத்தி தான் வந்து சுட்டுட்டுருக்கோம். லைட்டா வந்து சொட்ட விழும். ஆனா, அது வந்து பெரிய பிரச்சனையா வந்து தெரியல. இருந்தாலும் இது வந்து ஒரு குட்டி ட்ராபேக்கா தான் வந்து சொல்லணும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றதுனால, நம்ம இட்லி எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்மூத்தாவே இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம அட்வான்டேஜ்ன்னே வந்து சொல்லலாம். அப்புறம் ஸ்பூன்ல வந்து நீங்க எடுத்தாலும் சரி, இல்ல கையில எடுத்தாலும் சரி, ஈஸியாவே வந்து எடுக்க முடியுது. சூடா இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால குயிக்காவே ஸ்பூன் வச்சும் வந்து எடுக்க முடியுது. அதேபோல இந்த மினி இட்லிய வந்து பார்த்தீங்கன்னா, கையில எடுக்கிறதுக்கே வந்து ஆசையா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தாவே நம்மளால வந்து எடுக்க முடியுது. நம்ம குக்கர வந்து இந்த ஸ்டவ்ல வச்சு யூஸ் பண்ணதுக்கப்புறம் பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருக்கு. ஆனா பெரிய பிரச்சனைலாம் இல்ல. வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் ஆயிடுது. அதேபோல இந்த குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஷ் வாஷர் சேஃபா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுமே வந்து எஸ்ன்னு தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதேபோல குவாலிட்டி வைஸும் வந்து சூப்பரா இருக்கிறதுனால, நம்ம டிஷ் வாஷர்ல வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 1/2 மாசமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அதேபோல இந்த Bosch டிஷ் வாஷர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இட்லி குக்கர நல்லாவே வந்து வாஷ் பண்ணுது. இந்த Bosch டிஷ் வாஷர பத்தி டீட்டெயில்டா நம்ம இன்னொரு வீடியோல வந்து ரிவ்யூ வந்து பார்க்கலாம். அதேபோல இந்த இட்லி குக்கர நம்ம கையில வந்து வாஷ் பண்றோம் அப்டின்னா, கண்டிப்பா செம்ம டிஃபிகல்ட்டியா இருக்குன்னே வந்து சொல்லணும். ஏன்னா, இந்த சைட்ல வர அந்த இட்லி பிளேட்டோட ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நீட்டா வந்து இருக்கிறதுனால, ஸ்பேஸும் வந்து கம்மியா இருக்கிறதுனால, நம்மளால கன்வீனியன்ட்டாவே வந்து தேய்க்க முடியல. அது வந்து ரொம்பவே வந்து சிரமமா தான் இருக்கு. அதனால கையில வாஷ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராபேக்ன்னு வந்து சொல்லலாம். இந்த சைட்ல வெளியலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றதுனால நல்லா ஸ்மூத்தாவே நம்மளால வந்து வாஷ் பண்ண முடியும். பிளேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றதுனால, நான் கையில வந்து வாஷ் பண்ணும்போது நல்ல ஈஸியா இருக்குன்னே வந்து சொல்லலாம். இந்த சிங்க்ல வச்சு வாஷ் பண்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால சைஸ்ல, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெருசா வந்து ஹேண்டில் பண்ற மாரி தான் இருக்கும் ஒரு பெரிய பாத்திரத்த. அப்ப இந்த குக்கர கையில வந்து வாஷ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிரமமான விஷயமா தான் இருக்கு. அப்போ ஓவராலா இந்த இட்லி குக்கர வந்து ஒர்த்தா வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது, இட்லி குக்கரா இருக்கட்டும், இதனுடைய பிளேட்ஸா இருக்கட்டும், தரமாவே வந்து இருக்கு. அதேபோல இதில இருக்கிற ட்ராபேக்ன்னு வந்து பார்க்கும்போது, ஒவ்வொரு இட்லி பிளேட்ஸுக்கு இருக்கிற ஸ்பேஸ்ன்னு வந்து பார்க்கும்போது, ரொம்பவே வந்து கம்மியா இருக்கிறதுனால, இட்லி வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேல் பிளேட்ல வந்து இடிக்கிறதுனால சொட்ட சொட்டையா வந்து இருக்கு. அதேபோல கையில வந்து வாஷ் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா ரொம்பவே சிரமமா இருக்குன்னே வந்து சொல்லலாம். டிஷ் வாஷர் இருக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனை வந்து கிடையாது. அதேபோல இந்த இட்லி குக்கரோட பிரைஸ்ன்னு வந்து பார்க்கும்போது 5690க்கு வந்து வாங்கியிருந்தோம். இது ரெகுலரான இட்லி குக்கர விட 1 மடங்கு அதிகமாவே இருக்கு. அதனால உங்களுக்கு பட்ஜெட் வந்து ஒரு கன்சர்னா இல்ல. குவாலிட்டி வைஸ் வந்து எனக்கு நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இதுல மொத்தம் 3 மாடல் வந்து வருது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெகுலர் மாடலு. இதுல மொத்தம் 6 இட்லி பிளேட் வந்து வரும். பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4490 வந்து வருது. அடுத்து ரெகுலர் பிளஸ் மினி இட்லி. இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5690. 6 இட்லி பிளேட்டு, 2 மினி இட்லி பிளேட் வந்து வரும். அடுத்து ரெகுலர் பிளஸ் டாட்டி. இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5690. இதுலயும் 6 இட்லி பிளேட் வந்து வரும். 2 தட்டு இட்லி பிளேட் வந்து வரும். இதனுடைய ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட்ல ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடா இந்த ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்றதுங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த ப்ராடக்ட்லாம் ஒர்த்தா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.